கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நமது பங்கு பெருவிழா ஆண்டு பெருவிழாவை நேற்றைய தினம் நாம் பெருமகிழ்வோடும் அருள் ஆசியோடும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தூய இருதயானவருடைய கொடியேற்றத்தினுடைய திருப்பலியில் நாம் பங்கேற்று இன்றைய நாளில் நாம் இரண்டாவது நவநாளில் நாம் இருக்கின்றோம். இந்த நவநாட்கள் முழுவதுமாக சிறப்பாக இறைவனுடைய ஆசிரை தூய இருதயாண்டவர் வழியாக அவருடைய பாதுகாவல், அவருடைய அன்பு, அவருடைய மன்னிப்பு, அவருடைய இரக்கம், இதையெல்லாம் பற்றி நாம் தியானித்து நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்தி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டு 119வது ஆண்டு, அதனோடு சேர்ந்து MEP ஆண்டையும் நாம் இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்கிறது மார்க்கு நற்செய்தி. அந்த பகுதியை நாம் கேட்கிற போது நம்முடைய சிந்தனை அந்த கைம்பெண் ஆனவள் எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். இந்த நற்செய்தியை 2 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். முதல் பகுதியை பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை பார்த்து அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறுகிறார். இரண்டாவது பகுதியில் பார்க்கிற போது ஆண்டவர் அந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 நிகழ்வுகளிலும் பார்க்கிற போது 2 வகையான மனிதர்களை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அவர்கள் மூலமாக 2 மனநிலைகளை வெளிப்படுத்துகிறார். முதல் நிகழ்வை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறார். மார்க்கு நற்செய்தி நாம் தொடர்ந்து படித்து கொண்டே வருகிற போது மார்க்கு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று ஆலயத்தில் கற்பித்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். ஆகவே அந்த போதனையை பார்த்தவுடன் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மறைநூல் அறிஞர்களை பார்த்து நீங்கள் கவனமாயிருங்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார் என்பதை நற்செய்தி நமக்கு கூறுகிறது. அவர்கள் வெளி வேடத்தை அதிகமாக விரும்புகிறார்கள், ஜெபிப்பதில் அதிக நேரம் செலவழிக்கின்றார்கள், கைம்பெண்களுடைய உடைமைகளை பறித்து கொள்கிறார்கள், தங்களுடைய ஆடைகளை நீண்டதாக பெரிதாக மாற்றிக்கொள்கிறார்கள். அடுத்ததாக அந்த இறை வார்த்தையெல்லாம் மனப்பாடமாக படித்து அதை மக்களுக்கு கற்பிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த முதல் வகையான மனிதர்களை பார்த்து கூறுகிறார். ஆகவே இந்த முதல் வகை மனிதர்களை பார்த்து நாம் நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி இருக்கின்றோம், அந்த மறைநூல் அறிஞரை போன்று வெளிவேடத்தை நாம் தேடுகிறோமா என்ற சிந்தனையோடு நாம் முதல் பகுதியை நாம் நிறைவு செய்வோம். இரண்டாவது பகுதியை பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த காணிக்கை பெட்டி முன் அமர்ந்து கொண்டு அங்கே வந்து காசுகளை போடுகின்ற அந்த மக்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி பார்க்கிற போது ஒரு ஏழை கைம்பெண், ஒரு விதவை, கணவனால் கைவிடப்பட்டவள், தன்னுடைய பிழைப்புக்கு எதை வைத்திருப்பார் என்று தெரியவில்லை. அவருக்கு ஒரு மகன் இருந்திருக்கலாம். மகன் இருந்திருந்தால் அந்த மகனுடைய சம்பாதித்தில் அந்த பணத்தில் இவள் தன்னுடைய பிழைப்பை நடத்தி இருக்கலாம். ஆனால் இதுவும் கூறவில்லை. மாறாக ஏழை கைம்பெண் வந்து அந்த உண்டியலில் போடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியோடு இந்த ஏழை கைம்பெண் தமக்குரிய எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் என்று ஆண்டவர் தம்முடைய திருத்தூதர்களை எல்லாம் அழைத்து அந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் நிறைய காணிக்கைகள் இருக்கின்றன. ஆபேலின் காணிக்கை கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. அடுத்ததாக ஆபிரகாமின் காணிக்கை, தன்னுடைய மகனை பலியிட முற்பட்டார், அப்போது கடவுள் அதை உகந்தது என கண்டார் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த ஏழை கைம்பெண்ணானவள் எப்படியும் தன்னுடைய பிழைப்புக்காக தன்னுடைய வருமானத்தில் வைத்திருந்த அனைத்து செலவினங்களையும், உணவை அனைத்தையுமே அதை வழியாக பார்த்து கொள்ள இருக்கின்ற நிலையில்தான் இந்த ஏழை கைம்பெண் அந்த காணிக்கை பெட்டியில் போடுகிறார். ட்ரெஷர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெட்டியில் வந்து போடுகிற போது அனைவரும் போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய செவிகளுக்கு அந்த ஏழை கைம்பெண்ணின் 2 செப்பு காசுகள், அந்த கொதிராந்து தான் அவருடைய காதில் பட்டது. கடவுள் சிறிய சத்தங்களை உற்று நோக்குகிறார். இந்த உலகம் கொடுக்கிற இந்த சத்தங்களை எல்லாம், இந்த நம்முடைய ஆடம்பரம், நம்முடைய வெளிவேட அடையாளம், மேலதாளம் அல்லது மற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் பார்க்கிற போது அந்த ஆலயத்தில் ஆண்டவர் அந்த 2 செப்பு காசுகள் அந்த இதிலே விழுகிற போது அதை
உற்று நோக்கி கவனிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகம் மனிதர்கள் வெறுத்து ஒதுக்குகின்ற கண்டுகொள்ளாத ஒரு சத்தத்தை கடவுளானவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த சத்தத்தை, எளிய சத்தத்தை உற்று நோக்குகிறார். உற்று நோக்கி அந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இந்த பகுதியை நாம் பார்க்கிற போது இறையிலார்கள் சொல்லுகிறார்கள் என்ன என்று பார்க்கிற போது, ஒரு இறையிலார் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்கு வந்துவிட்டார். அவர் இனிமேல் படப்போகின்ற நிகழ்வு என்பது அவருடைய பாடுகள். ஏற்கனவே தன்னுடைய பாடுகளை முன்னறிவித்து எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருக்கிற போதுதான் அந்த வழியில் அந்த பார்த்திமேயின் மகன் ஒருவன் இருக்கின்றான். அந்த மகன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். அங்கே ஆண்டவர் அவனை குணப்படுத்துகிறார். எருசலேம் ஆலயத்திற்கு அந்த எரிகோ வழியாக சென்று எருசலேமில் தன்னுடைய பணிவாழ்வை நிறைவு செய்ய இருக்கின்றார். ஆகவே இந்த பணிவாழ்வின் நிறைவில் தான் அந்த ஏழை கைம்பெண்ணின் 2 காணிக்கைகள், 2 செப்பு காசுகள் எதை குறித்து காட்டுகிறது என்று ஒரு இறையிலார் அழகாக கூறுகிறார். கடவுளான இறைமகன் இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையிலும் மனித இயல்பிலும் 2 இயல்பிலும் முழுமையாக தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பித்தவர் இப்போது நமக்காக, நம்முடைய பாவ கழுவாய்க்காக அந்த 2 நிலைகளையும் விட்டு கொடு தன்னுடைய மரணத்தை ஏற்க இருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். ஆகவே இந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வை முன் அடையாளத்தை, தாம் படப்போகின்ற, தாம் கொடுக்க இருக்கின்ற அந்த முழுமையான விடுதலையை, மீட்பை உலக மாந்தருக்கு எடுத்து கூறுவதாக இருப்பது என்பதை அந்த இறையிலார் கூறுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. நாம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகளெல்லாம் நாம் ஒருமுகப்படுத்தி பார்க்கிற போது, அவை பாராட்டுவதை பார்க்கிற போது நாமும் அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வில் நிறைய செல்வங்கள் இருக்கின்றன. நாம் சம்பாதிக்கின்ற செல்வங்கள், நாம் தேடி செல்கின்ற செல்வங்கள் இருந்தாலும் கடவுளுக்கு உகந்ததை நாம் கொடுக்க முயற்சி எடுக்க வேண்டும். அதைத்தான் பார்க்கிறோம். கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், சீசருக்குரியதை சீசருக்கும் என்று சொல்லுகிற போது அந்த கடவுளுக்குரிய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் எதை விரும்புகிறார், கடவுள் எதை நம்மை நோக்கி எதிர்பார்க்கிறார் என்ற சிந்தனை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். அன்பிற்குரியோர்களை, இந்த ஆண்டு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் MEP குருக்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் நிறைய பணிகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு இதயத்தை வெளிப்படுத்திய அந்த விழாவை நாம் கொண்டாடுகின்ற இந்த நவநாட்களில் நாம் பார்க்கிறோம். முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரான்ஸ் நாட்டில் பரைலூம் மோனியால் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் 1673 ஆண்டு முதல் 75 ஆண்டு வரை அந்த ஆண்டுகளில் ஒரு அருட்சகோதரிக்கு தன்னுடைய அன்பு இதயத்தை, பற்றி எரிகின்ற அந்த தூய்மையான இதயத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார், காண்பித்தார் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே அந்த அருட்சகோதரி மார்கரெட் மரி அலாகோக் என்று சொல்லப்படுகின்ற அந்த அருட்சகோதரியானவள் இந்த அன்பு இதயத்தை, இயேசுவினுடைய அன்பு இதயத்தை பார்த்து அதிகமாக அன்பு செய்தார். அந்த அன்பு இதயத்தை மனித மாந்தருக்காக நான் வெளிப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த புதுமையை நாம் நினைவு கூறுகின்ற இந்த விழா நாட்களில் நாம் நினைவு கூறுகின்ற போது அந்த ட்ரெஷர் இயேசு கிறிஸ்துனுடைய இதயம்தான் மனித மாந்தருக்காக கொடுக்கப்பட்ட அந்த இதயம். அதை நாம் அன்பு செய்வோம். நம்முடைய பாவ கழுவாய்கள், நம்முடைய எண்ணங்கள் அந்த அன்பு இதயத்தின் வழியாக தூய்மையாக்கப்பட வேண்டும். அந்த அன்பு இதயத்தின் வழியாக நாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக அந்த அன்பு இதயத்தை நாம் அதிகமாக அன்பு செய்வோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற போது பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற தலைநகரம் பரி என்று சொல்லப்படுகிற இடத்தில் பார்க்கிறோம். அந்த இயேசுனுடைய அந்த அன்பு இதயத்தை அதிகமாக மக்கள் எல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி 24 மணி நேரமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நற்கருணை ஆசீர்வாதத்தை அந்த ஒரு ஆலயத்தை கட்டி அந்த அன்பு இதயத்தை அதிகமாக மக்கள் தேட வேண்டும் என்பதற்காக அங்கே பார்க்கிறோம். மோமாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் மக்கள் கூடுகிறார்கள். அந்த இயேசுனுடைய அன்பு இதயத்தை நற்கருணை ஆண்டவர் வழியாக ஆசிரியை பெற்று செல்லுகிறார்கள். ஆகவே இந்த நாட்கள் முழுவதுமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு இதயத்தை இன்னும் அதிகமாக நெருங்கி நாம் அன்பு செய்து நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய பணி வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் வருகின்ற தடைகளை எல்லாம் அந்த அன்பு இதயத்தின் வழியாக நாம் மேற்கொண்டு அந்த இரக்கத்தை நாம் கேட்போம். மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்வை தூய்மையாக மாற்றிக்கொள்வோம். கடவுள் விரும்புகின்ற காணிக்கையை நாம் அவருக்கு செலுத்துவோம். நம்முடைய உள்ளத்தை எளிய காணிக்கையாக செலுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து என்னாலும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.